தமிழக சட்டமன்றத்தில் காங்கிரஸ் பலம் குறைந்தால் டெல்லி ராஜ்யசபாவுக்கு அக்கட்சியால் ஆட்களை அனுப்ப முடியாது. ராஜ்யசபாவில் பலம் குறைந்தால் நாடாளுமன்றத்தில் காங்கிரசின் குரல் இன்னும் ஒடுங்கிவிடும். இது காங்கிரஸ் முக்த் பாரத் என்ற பாஜகவின் நோக்கத்திற்கு ரத்தின கம்பளம் விரிப்பது போல் அமைந்துவிடும் என்கிறார்கள் சீனியர் பத்திரிகையாளர்கள். இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான நபர் ராகுல் காந்திதான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாநிலங்கள்தான் ராகுலுக்கு பலம் சேர்த்தன. இப்போது தமிழகத்தில் திமுக கூட்டணியை ராகுல் இழந்தால் அது அவரது பிம்பத்தை அப்படியே சிதைத்துவிடும். மம்தா ஏற்கனவே கை கழுவி விட்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் விலகி நிற்கிறார். இப்போது ஸ்டாலினும் போனால் ராகுலை யார்தான் நம்புவார்கள் என்பதுதான் டெல்லி அரசியல் வட்டாரத்தின் தற்போதைய மர்ம கேள்வி. காங்கிரசின் கோட்டையாக கருதப்படும் தென் மாநிலங்களில் தமிழகம் மிக முக்கியமான களம். ஒருவேளை விஜயின் தாவேகாவுடன் கைகோர்த்து அந்த பரிசோதனை தோல்வியடைந்தால் ராகுல் காந்தியின் சவுத் ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக படித்துவிடும். இது தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிரான போராட்டத்தை வலுவிழக்க செய்யும். ராகுல் காந்தியால் தன் கூட்டணி கட்சிகளையே தக்க வைக்க முடியவில்லை என்ற விமர்சனம் எழுந்தால் அது 2029 பொது தேர்தலில் அவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதையே கேள்விக்குறியாக்கும். பாஜகவின் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவிற்கு வலு சேர்க்கும். எனவே உயிரை கொடுத்து கூட்டணியை காப்பாற்றப் போகிறார்களா அல்லது ஒரு புது பரிசோதனையில் இறங்கி தன் இருப்பையே கேள்விக்குறியாக்கப் போகிறதா காங்கிரஸ்? பதில் காலத்தின் கையில்.